ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் நாளை காலை 3 மணிக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. சீக்கிரமாகவே இன்னைக்கு உண்டான கோட்டை இந்த இடங்களில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்ரீவாரிமேட்டில் திவ்யதேசன் டோக்கன் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. 8:30 மணிக்கெல்லாம் அங்கேயும் இன்னைக்கு உண்டான கோட்டை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அலிப்பிரி நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. இப்போ சொன்ன 4 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல க்யூவில் நின்று ஆதார் காமிச்சு டோக்கன் வாங்கி நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட்டில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்யதர்ஷன் டோக்கனில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் ஆதார் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 10லேருந்து 12 மணி நேரம் ஆகலாம். தரிசனத்துக்காக நீங்கள் திருமலைக்கு போனதுக்கப்புறம் சிஆவர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் பாருங்கள். கல்யாணோத்சவம் ஆஃப்லைன் லக்கி டிப் இருக்குது. மற்ற சேவாக்களும் லக்கி டிப்பில் இருக்கும். ஆர்ஜிதம் கவுண்டரில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளார நம்ம எப்போ வேணாலும் ஒரிஜினல் ஆதாரோட க்யூவில் நின்று பெயர் பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சேவாவில் குலுக்கல் முறையில் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட பணம் கட்டி மறுநாள் காலையில் பெருமாளை கிட்ட பார்க்கலாம். லக்கி டிப்பில் கல்யாணோத்சவம்னா கல்யாணோத்சவம் பார்த்துட்டு பெருமாளில் ஜெயின் விஜயன் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ அதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். திருமலாக்கு எப்போ போனாலும் திருமலாவில் ஆஃப்லைன் ரூம்ஸ் காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. எகெயின் சாயந்தரம் ரூம் இருந்துச்சுன்னா கொடுக்குறாங்க. சாயந்தரம் செக் பண்ணி பாருங்கள். சில டைம் 8 மணிக்கு கூட கொடுக்குறாங்க. அது ரூம் அவைலபிலிட்டி பொறுத்து தான் சாயந்தரம்லாம். அண்ட் நாளையிலேருந்து சென்னையிலேருந்து திருப்பதி, திருப்பதி டு சென்னை போகிற மெமோ பேசஞ்சர், சென்னையிலேருந்து திருப்பதி, திருப்பதி டு சென்னை வர்ற சப்தகிரி எக்ஸ்பிரஸ் திருச்சானூர் வரைக்கும் தான் போகும். திருச்சானூர்லேருந்து தான் கிளம்புன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக திருச்சானூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் திருப்பதிக்கு போகிறதுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கும். இருந்தாலும் ரேணுகுண்டாவில் இறங்கி ரேணுகுண்டாவில் திருப்பி ஏறுறது தான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா டைரெக்டாக திருமலாக்கு போகிறதுக்கெல்லாம் பஸ் ஃபெசிலிட்டி உங்களுக்கு நிறையா ரேணுகுண்டாவில் இருக்கும். விழுப்புரத்துலேருந்து திருப்பதிக்கு போகிற ட்ரெயின் கூட காட்பாடியோடு நின்றுடும். காட்பாடியிலேருந்து தான் கிளம்பும். இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம். திருமலா ஸ்ரீ சகசர தீபாலங்கார சேவால ராமர் சீதா லக்ஷ்மணர் எழுந்தருள்வாங்க. வீதி உலாப்போ எதிர் சேவையாக ஆஞ்சநேயர் வருவார். 17ஆம் தேதி நாளை மறுநாள் ராமநவமி அன்னைக்கு ஸ்ரீவாரி கோயில் உள்ளே இருக்கிற ரெங்க மண்டபத்தில் காலையில் 9 to 11 ராமர் சீதா லக்ஷ்மணர் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்வாங்க. ஆக்சுவல் விக்கிரகத்தை அலங்காரம் இல்லாமல் அபிஷேகம் செய்கிறப்ப நம்ம பார்க்கலாம். எஸ்விபிசி சேனலில் தான் நம்ம எல்லாருமே பார்க்க முடியும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். விக்கிரகமே ஆக்சுவல் விக்கிரகம் அலங்காரம் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கும். ராமர் லக்ஷ்மணர் ஜடாமுடியோடு இருப்பாங்க. அதுவும் ராமரோட ஸ்மைலே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 17ஆம் தேதி நாளை மறுநாள் காலை 9 to 11 எஸ்பிசி சேனலில் அபிஷேகம் நம்ம பார்க்கலாம். அண்ட் 17ஆம் தேதி சாயந்தரம் 6:30 மணி போல் மாட வீதியில் ஹனுமந்த வாகன சேவாவில் ராமர் எழுந்தருள்வார். ஸோ மாட வீதியில் இருந்த ஹனுமந்த வாகன சேவாவில் ராமரை பார்க்கலாம். அதனால் சகசர தீபாலங்கார சேவா 17ஆம் தேதி அன்றைக்கி கேன்சல் பண்ணிக்கிறாங்க. 18ஆம் தேதி ஏப்ரல் ராமர் பட்டாபிஷேக ஆஸ்தானம் நடக்கும். அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அது கோயிலுள்ள ஏகாந்தமாக செய்வாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 81,057 பேர். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 27,913 பேர். உடையில் சேர்ந்த காணிக்கை 3.80 கோடி ரூபாய். டைரக்ட் சர்வதர்ஷனம் டிவோட்டிஸ் 18 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் 12 மணி நேரம் சுவாமி தரிசனத்துக்கு ஆகிறதாகவும் டிடிடி ப்ரெஸ்ஸில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஜூலை மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் இன்றைக்கு நாளைக்குள்ள மேக்ஸிமம் வந்துடும். எப்போ வந்தாலும் உங்ககிட்ட இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக எப்படி நம்ம தரிசன டிக்கெட் கன்ஃபார்ம்டாக புக் பண்ணுறது, ரூம் புக் பண்ணுறது, திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், கோயில்கள், தீர்த்தங்கள் வீடியோஸோட வாலண்டியர் சேவை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தினமும் திருமலா திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்ஸ்டண்ட்டாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.